அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் சென்னை பெங்களூரு அதிவேக ரயில் திட்டம். திட்டத்தின் வழித்தடத்தில் முக்கிய மாற்றங்கள். என்னென்ன மாற்றங்கள் பார்க்கலாம். சென்னை பெங்களூரு இடையே இந்தியாவின் 2வது அதிவேக ரயில் வழித்தடம் அமைக்கப்படுகிறது. இந்த திட்டம் மெதுவாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது. 306.2 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த வழித்தடத்தை செயல்படுத்தும் தேசிய அதிவேக ரயில் கழகம் NHSRCL திட்டத்தின் ஆரம்பகட்ட பணிகள் மற்றும் விரிவான திட்ட அறிக்கையை புதுப்பிப்பதற்கான டெண்டரை வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே 2024ஆம் ஆண்டு மைசூரு பெங்களூரு சென்னை அதிவேக ரயில் வழித்தடத்திற்கான DPR தயாரிக்கப்பட்டிருந்தாலும் கட்டுமான வசதி, புவியியல் சூழல், பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் தாக்கம், பராமரிப்பு மற்றும் செலவு குறைப்பு உள்ளிட்ட அம்சங்களை கருத்தில் கொண்டு தற்போது அந்த அறிக்கை மறுபரிசீலனை செய்யப்படுகிறது. இந்த டெண்டருக்கான விண்ணப்பங்கள் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை பெறப்பட உள்ளன. தேர்வு செய்யப்படும் நிறுவனம் 150 நாட்களுக்குள் ஆய்வு மற்றும் அறிக்கை புதுப்பிக்கும் பணியை நிறைவு செய்ய வேண்டும். இந்த புதுப்பிப்பின் ஒரு பகுதியாக வழித்தடத்திலும் முக்கிய மாற்றங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன. குறிப்பாக பெங்களூருவில் பயப்பனஹள்ளி முதல் எலக்ட்ரானிக் சிட்டி வரையிலான 25 கிலோமீட்டர் பகுதியும், வேலூர் காட்பாடி வழியாக செல்ல திட்டமிட்டிருந்த 35 கிலோமீட்டர் பகுதியும் மாற்றப்பட உள்ளன. எலக்ட்ரானிக் சிட்டி பகுதி எதிர்கால பெங்களூரு மைசூரு அதிவேக ரயில் வழித்தடத்துடன் இணைக்கப்படலாம் எனவும், வேலூர் நிலையம் சித்தூர் பகுதியை நோக்கி மாற்றப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அதிவேக ரயில் வழித்தடம் பெங்களூருவின் பயப்பனஹள்ளியில் தொடங்கி சென்னை சென்ட்ரல் வரை செல்லும். இதனிடையே ஒயிட்ஃபீல்ட், கோடிஹள்ளி, கோலார், சித்தூர், பரந்தூர் மற்றும் பூந்தமல்லி என மொத்தம் 6 இடைநிலையங்கள் அமைக்கப்படுகின்றன. பெங்களூருவில் பயப்பனஹள்ளி மற்றும் ஒயிட்ஃபீல்டு நிலையங்கள் நிலத்தடியில் அமைக்கப்பட உள்ளன. சென்னை சென்ட்ரல் நிலையமும் நிலத்தடியில் அமைக்கப்பட்டு மெட்ரோ ரயில் நிலையத்துடன் ஒருங்கிணைக்கப்படும். மேலும் பரந்தூர் பசுமை விமான நிலையம், சென்னை வெளிவட்ட சாலை மற்றும் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்டத்துடன் இணையும் வகையில் இந்த வழித்தடம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் நிறைவேறினால் சென்னை பெங்களூரு இடையே பயண நேரம் குறிப்பிடத்தக்க அளவில் குறையும். மேலும் தென்னிந்தியாவின் அதிவேக போக்குவரத்து வலையமைப்புக்கு புதிய பரிணாமத்தை வழங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.